இப்ப யார் யாரை ஃபேஸ் பண்றோம் தெரியுமா? ஆமக்கறி, ஆட்டுக்குட்டி, அணில் குஞ்சு, கற்பாம்பூச்சி. எங்களுக்கு வந்து கேடு காலம் மாதிரி யாருக்குமே வரக்கூடாது. இந்த அண்ணாமலையா இன்னைக்கு வாய்க்கு விட்டுக்கிறான், ஜாத்தியால் அடித்துக் கொள்வேன். பைத்தியம் முத்தி போச்சு, ஒன்னும் பண்ண முடியாது. இந்த படம் பேர் ஞாபகம் வரல. கார்த்திக் ஒரு படம் நடிச்சிருப்பாரு, பாஸ்கர் வந்து ஜாட்டியால் அடிச்சுப்பாரு. யாருப்பா ஞாபகம் இது? ஆலினால். அந்த ஆலினால் அழகுராஜா தான் இப்ப அண்ணாமலை. அந்த பட்டில சிஜே பாஸ்கர் வந்து ஜாட்டியால் அடிச்சுப்பாரு, தெரியல. கொஞ்சம் அப்படியே கண்ணு முடி நினைச்சுப்பாரு அண்ணாமலையா இருந்தா எப்படி இருக்கும்னு. யாரையா ஏமாத்துறீங்க? செருப்பே போட மாட்டாராம். காலில் ஆணி வந்துச்சு, டாக்டர் 3 மாசம் போடக்கூடாதுன்னு. அது எப்படி டைலாக் விட்டான் பாரு அவன். சவுக்கால அடிக்க சொன்னார், இங்க ஒரு லூஸ் அடிக்கிற, நானே அடிச்சுக்கிறேன். இதெல்லாம் ஒரே கூட்டணி. இந்த அன்புமணி ராமதாசியா மாற்றம் முன்னேற்றம் அன்புமணினர் போனியாவில் அவர் என்ன இடத்துல ஜெயிக்க முடியல, லண்டனுக்கு போய் பட்டம் வாங்கணும். இன்னைக்கு சொல்ல கேட்டுக்கோ, லண்டனுக்கு பட்டம் கொடுக்கலாம், தமிழ்நாட்டு மக்கள் டெபாசிட் தர மாட்டார்கள். நாங்கள் திமுக ஆட்சி அகற்றும் வரை டை நீ செருப்பு போட்டா என்ன, பேண்ட் போட்டா எங்களுக்கு என்ன? இவர் ஒரு 2000 கோடி ரூபாய் சேர்த்துட்டாரு, அப்படி ஒரு செய்தி. இந்த செய்தியை வெளியே விடாம அமுக்கி விடுறதுக்கு இவர் ஜாட்டியால் அடிச்சுக்கிறாராம். இன்னொரு விஷயம் பொதுவா ஓடிட்டு இருக்கு. பாகிஸ்தான் ராமர் கோயில் ஒண்ணு இல்லைன்னு, பாகிஸ்தான் ஒரு நாடு இல்லைன்னா, ராமர் கோயில் ஒரு சப்ஜெக்ட் இல்லைன்னா பிஜேபியால் அரசியல் நடத்த முடியாது. அதே மாதிரி இலங்கைன்னு ஒண்ணு இல்லைன்னா, ஈழத்தமிழன் ஒண்ணு இல்லைன்னா, பிரபாகரன் ஒண்ணு இல்லைன்னா சீமானால கட்சி நடத்த முடியாது. ரெண்டுமே பைத்தியக்காரனுங்க. அவனும் இல்லாதான் பேசுவான், இவனும் இல்லாதான் பேசுவான். இல்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் கேட்கிற கேள்வி, கலைஞர் ஈழத்தமிழுக்கு என்ன பண்ணார், ஈழத்தமிழுக்கு என்ன பண்ணாருன்ட்டு. திமுக செய்ததை போல், திமுக இழந்ததை போல் ஈழத்தமிழுக்கு வேற எவனாவது பண்ணியிருந்தானா அடையாளம் காட்டுக் கொள்ளுங்கள், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். திமுக செய்ததை போல் யாருமே செய்திருக்க முடியாது. முதலில் இன்னும் பெருமையா சொல்றேன், ஏன் வேண்டும் திமுக? திமுக வேண்டும் ஏன்? தமிழ்நாட்டு மக்களுக்கு இலங்கை தமிழை பத்தி சொல்லிக் கொடுத்த கட்சியே திமுக தான்டா. முதல் மாநாட்டில், சிதம்பரம் மாநாட்டில் தீர்மானம் போட்டு ஈழத்தை பற்றி தமிழ்நாட்டு மக்கள் தெரியப்படுத்தியது திமுக. இதே இலங்கை சிறைச்சாலையில் குட்டிமணி ஜெகன், திலீபன் படுகொலை செய்யப்படுகிறார்கள். கண்ணை நோண்டி கிட்ட கொலை பண்றாங்க. மிக கொடூரமாக சிறைச்சாலையில் ஜெகன் படுகொலை செய்யப்படுகிறார். அதை கண்டித்து திலீபன் உண்ணாவிரதம் இருக்கிறார். ஆனா கரெக்டா சொல்லுவாருன்னா, மிகப்பெரிய ரத்த கலரியை இலங்கை சிறைச்சாலையில் சிங்கள ராணுவம் நடத்தியது. நான் திமுக காரன், கெத்தா சொல்லலாம், திமுறா சொல்லலாம். இன்னைக்கு எங்க போன காலரை தூக்கிட்டு போலாம், கருப்பு சிவப்பு வேஷ்டியை கம்பீரமா கட்டிட்டு போலாம். என்ன தெரியுமா காரணம்? அந்த இலங்கை சிறையிலே சிங்கள ராணுவம் ருத்ரதாண்டம் ஆடிய செய்தி இப்பதானே பேஸ்புக் இருக்கு, இப்பதானே போன் இருக்கு, பேஜர் இருக்கு, எல்லாம் மெயில்ல இருந்து எல்லாமே இப்பதானே இருக்கு. 30 வருஷம் முன்னாடி டெலிகிராம் வந்தாதான், பத்திரிகையில வந்தாதான், டிவியில சொன்னாதான். ஆனால் இலங்கை ராணுவம் சிறைச்சாலையில கொடுமை செய்கிறது. குட்டிமணியும் ஜெகனும் படுகொலை செய்யப்பட்ட அந்த செய்தி கிடைத்த உடனே 24 மணி நேரத்தில் சென்னையிலே 5 லட்சம் பேரை திரட்டி ஊர்வலம் நடத்திய ஒரே இயக்கம் திமுக. யாரும் மறந்துவிடக் கூடாது. அன்றைய இந்திரா காந்தி அரசையும் எம்ஜிஆர் அரசையும் ஆட்டி படைத்து படுகொலையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கலைஞர் கோரிக்கை வைக்கிறார், ஊர்வலம் போகிறார். திமுக பொதுச் செயலாளர், பேராசிரியர், சட்டமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா செய்கிறார். இந்திய அரசியல் களம் கொத்தளித்து போகிறது. இந்திய அரசு தலையிடுகிறது. இலங்கையில போய் பிரச்சனையை தடுத்து கலவரத்தை நிறுத்துங்கள். இந்திரா காந்தி இறந்து போகிறார், ராஜீவ் காந்தி வருகிறார். ஒரு முட்டாள்தனமான முடிவை எம்ஜிஆரும் ராஜீவ் காந்தி எடுக்கிறார்கள். என்ன முடிவு என்று சொன்னால், இந்திய ராணுவத்தை இலங்கைக்கு அனுப்புவது. நிறைய பேர் கேட்கிறான், இலங்கைக்கு திமுக என்ன பண்ணுச்சு, ஈழத்தமிழுக்கு என்ன பண்ணுச்சுன்ட்டு. தப்பான முடிவெடுத்தெல்லாம் அவர்கள் தான், பாதிக்கப்பட்டதெல்லாம் நம்ம தான். ராஜீவ் காந்தி 91 செத்து போயிட்டாரு. காங்கிரஸ்காரன் கோபம், ஏடிஎம்கே கோபம் எப்படி தெரியுமா இருந்தது? பகுதி செயலர் ஆபீஸ் பத்தி எரியுது. ராஜீவ் காந்தி செத்து போயிட்டாரு, கோசுமணி வீட்டில் சைக்கிள் தூக்கி ஓடுறான். எப்படியே செத்து போனது ராஜீவ் காந்தி, திருடு போனது கோசுமணி சைக்கிள். ஏன்னா ஏடிஎம்காரனுக்கு அவ்வளோ கோபமா, ராஜீவ் காந்தி செத்து போயிட்டாருன்ட்டு. ராஜீவ் காந்தி எம்ஜிஆர் சேர்ந்து என்ன பண்றாங்க, இந்தியன் மிலிட்டரியை இலங்கைக்கு அனுப்புறாங்க. அதுக்கு பேர் அமைதிப்படை. கலைஞர் கடுமையா எதிர்க்கிறாரு, போகக்கூடாது, இந்திய ராணுவம் இலங்கைக்கு போகக்கூடாது. யார் சொல்றது? கலைஞர். அனுப்புறது யாரு? ராஜீவ் காந்தி. யார் பேச்சை கேட்டு? எம்ஜிஆர் பேச்சை கேட்டு. போகவே கூடாது. திமுக கண்டன போராட்டம், ஊர்வலம், அறிக்கை விடுகிறார், சட்டமன்றத்தில் பேசுகிறோம், டெல்லி பார்லிமெண்ட்ல வைகோ பேசுகிறார், போகக்கூடாது, கலைஞர் வேணான்னு சொல்றாரு. ஆனா கலைஞரின் பேச்சை கேட்காமல் எம்ஜிஆரும் ராஜீவ் காந்தி இந்திய மிலிட்டரி இலங்கைக்கு அனுப்புறாங்க. போன படைக்கு பேர் அமைதி படை.
போன படம் என்ன தெரியுமா பண்ணுச்சு? 2 பேரையும் பேலன்ஸ் பண்ணுங்கடா, 2 பேரையும் காப்பாத்துங்கடா, 2 பேரும் அடிச்சிக்காம பாத்துக்கங்கடா, 2 பேரும் உயிரை கொள்றான்னா போன படை சிங்கள படையோடு சேர்ந்து கொண்டது. கலைஞர் முரசொல்ல கடிதம் எழுதுகிறார். போனது அமைதி படையா அமளி படையா? கலைஞர் எழுதுகிறார் முரசொலியில. ஏன்னா நம்மளை காப்பாற்றுறதுக்கு இந்திய மிலிட்டரி அனுப்புனா, தமிழனை காப்பாற்றுறதுக்கு அனுப்புனா, போன மிலிட்டரி சிங்களனோடு சேர்ந்து கொண்டு ரத்த கலரி செய்தது. தமிழச்சிகள் கற்பழிக்கப்பட்டார்கள், தலைகீழாக தொங்க விடப்பட்டார்கள், உயிரோடு சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். இலங்கை ராணுவம் பண்றது அநியாயம்னா அவங்க கூட சேர்ந்து இவங்க பண்ணது அதை விட உச்சகட்ட அநியாயமாக இருந்தது. கலைஞர் மிகப்பெரிய போராட்டம் நடத்தினார். அன்னைக்கு திமுகன்னு ஒன்று இல்லைன்னா, கலைஞர் ஒருத்தர் இல்லைன்னா, பார்லிமெண்ட்ல திமுக பேசுறா இலங்கையில் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாமல் போயிருக்கும். பெரியவர்களே, தாய்மகளே, ராஜீவ்காந்தி பண்ண தவறு, எம்ஜிஆர் பண்ண தவறு, இலங்கைக்கு அமைதிப்படை போனது. ஏன் வேணும் திமுக? அண்ணன் கருணாநிதி என்ன தலைப்பு கொடுத்திருக்கிறார். ஏன் வேணும்? மாவட்டம் கொடுத்த தலைப்பு. அந்த வேலைலாம் இவர் தான் பண்ணுவார். சின்ன கார்ட்டூன்லயே சப்ஜெக்ட் முடிச்சுட்டு போயிட்டாரு. ஏன் வேணும்னு சொல்றோம்ல. ராஜீவ்காந்தி ஆட்சி முடிஞ்சது, எம்ஜிஆர் இறந்து போயிட்டார். 89 விபி சிங் பிரதமராக வரார். விபி சிங் பிரதமராக வரார். நம்ம கூட்டணியில் தமிழ்நாட்டில் தோத்து போயிட்டோம், வடநாட்டில் ஜெயிச்சோம், விபி சிங் பிரதமர் ஆகிட்டார். அப்போ கலைஞர்கிட்ட விபி சிங் கேட்டாராம், என்ன பண்ணணும் சொல்லுங்கன்ட்டு. முதல்ல கலைஞர் வைத்த கோரிக்கை என்ன தெரியுமா? எங்கள் மாவட்டத்தில் தலைப்பு கொடுத்துருக்காருல, ஏன் வேண்டும் திமுகன்னு. கலைஞர் முதல் வைத்த கோரிக்கை என்ன தெரியுமா? இலங்கைக்கு போயிருக்கிற இந்திய ராணுவத்தை திரும்ப அழையுங்கள். என்ன கோரிக்கை வைக்கிறாரு? இலங்கைக்கு போன இந்திய ராணுவத்தை திரும்பி அழையுங்கள், போதும் அப்படின்ட்டு. சரின்னு விபி சிங் என்ன பண்றாரு? கையெழுத்து போடுறார், இந்திய ராணுவம் திரும்பி வரணும்ட்டு. கொடுமை என்னன்னா, 6 மாசத்துல விபி சிங் அரசு கவிழ்ந்து சந்திரசேகர் அரசு வந்துருது. 9 மாசம் தான் பிரைம் மினிஸ்டர். இங்கதான் ட்விஸ்டே வரப்போகுது. ஏன் வேண்டும் திமுகன்னு கேட்டாங்கல்ல, இலங்கைக்கு திமுக என்ன பண்ணுச்சுன்னு கேட்கிறான்ல, ஈழ தமிழனுக்கு திமுக என்ன பண்ணுச்சுன்னு கேட்கிறான்ல, பிரபாகரனை ஏன் திமுக காப்பாத்தலன்னு கேட்கிறான்ல, திமுக கைவிட்டுடுச்சா, பதவி ஆசையா, என்னென்னவோ கேட்கிறான்ல. எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொல்றேன், ஏன் வேண்டும் திமுக. விபி சிங் அரசு கவிழ்ந்து சந்திரசேகர் பிரதமர் ஆகிறார். ஆனா விபி சிங் கையெழுத்து போட்டாரு, இந்தியன் மிலிட்டரி வாபஸ் வரணும். சந்திரசேகர் பிரதமர் ஆயிட்டார். இங்கதான் ட்விஸ்ட் வருது. இந்திய அரசியல் சட்டப்படி என்னன்னா, இந்திய ராணுவம் ஏதாவது வெளிநாட்டுக்கு போச்சுன்னா அந்த ராணுவம் திருப்பி இந்தியாவுக்கு எந்த ஸ்டேட்ல வந்து இறங்குதோ அந்த ஸ்டேட் முதலமைச்சர் மாலை போட்டு பொக்கை கொடுத்து வரவேற்க வேண்டும். போனது எங்க? இலங்கைக்கு. இந்திய ராணுவம் எங்க வந்து இறங்குது? சென்னை ஹார்பர்ல வந்து இறங்குது, துறைமுகத்துல வந்து. டெல்லியில இருந்து லெட்டர் வருது சந்திரசேகர் ஆபீஸ்ல இருந்து கலைஞருக்கு. என்ன வருதுன்னா, இந்திய ராணுவம் இலங்கையிலிருந்து சென்னைக்கு வந்து இறங்குது, முதலமைச்சர் என்ற முறையில் நீங்கள் போய் மாலை போட்டு பொக்கை கொடுத்து வரவேற்க வேண்டும். என்ன செய்தது திமுக? பதவிதான் முக்கியம், ஆட்சிதான் முக்கியம், அதிகாரம் தான் முக்கியம் என்று நினைத்திருந்தால் கலைஞர் என்ன பண்ணிருக்கணும்? தோ போறேன்னு சொல்லியிருக்கணும். கலைஞர் என்ன பதில் எழுதினாரு? என் இனத்தின் மக்களை கொன்றுவிட்டு வருகிற இந்திய ராணுவத்தை நான் வரவேற்க போக மாட்டேன் என்று சொன்ன ஆண்மையுள்ள தலைவர் கலைஞர். நான் போக மாட்டேன்னாரு, வரவேற்க மாட்டேன்னாரு, மாலை போட மாட்டேன்னாரு, பொக்கை கொடுக்க மாட்டேன்னாரு. டெல்லியிலிருந்து மறு எச்சரிக்கை வருகிறது, நீங்க போலனா உங்க ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்படும். நினைச்சுப்பார். ஒரு மாலை போறதால என்ன ஆயிடும்? ஒரு பொக்கை கொடுக்கறதால என்ன ஆயிடும்? சும்மா நின்று போஸ்ட் கொடுக்கறதால என்ன ஆயிடும்? ஆட்சி பெருசா, மாலை பெருசா? அதிகாரம் பெருசா, பொக்கை பெருசா? பதவி சுகம் பெருசா, போய் வரவேற்கிறது பெருசானா? என் தலைவன் முடிவு செய்தான், என் இனத்தின் மக்கள் தான் எனக்கு பெருசு, முதலமைச்சர் பதவி பெருசல் என்று இந்திய ராணுவத்தை வரவேற்க கலைஞர் துறைமுகம் போகவில்லை. 1991 ஜனவரி மாதம் 31ஆம் தேதி திமுக ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது. எத்தனை பேருக்கு தெரியும்? சீமா அப்பெல்லாம் எங்கன்னா குப்பை போர்க்கிட்டு இருந்திருப்பான். 1991 ஜனவரி 31ஆம் தேதி அதர்வைஸ் ஒரு பிரிவு, தமிழ்நாட்டு கவர்னர் சுஜித் சிங் பர்னாலா, ஆர் வெங்கட்ராமன் அறிக்கை கேட்கிறார். சந்திரசேகர் கலைக்க தயாராக இருக்கிறார். கலைக்க சொன்னது ஜெயலலிதா. உங்கள் அரசை கலைக்க வேண்டும், கலைஞர் அரசை கலைக்க வேண்டும், அறிக்கை தாருங்கள். பர்னாலாட்ட கேட்கிறாங்க. கவர்னர் திருப்பி கேட்கிறார், இந்த அரசை டிஸ்மிஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அரசு நன்றாக இருக்கிறது, சிறத்தன்மையோடு இருக்கிறது, கலைக்க அனுமதி தரமாட்டேன். சொன்னது யார்? கவர்னர். ஒரு கவர்னர் எப்படி இருக்கணும்? உதாரணம் சுர்ஜித் சிங் பர்னாலா.
ஒரு கவர்னர் எப்படி இருக்கக்கூடாது உதாரணம் இப்ப இருக்கிற RSS ரவி மறந்துடக்கூடாது. கவர்மெண்ட் கலைக்குது, பர்மிஷன் தர மாட்டேன்றார் கவர்னர். இந்திய அரசியல் சரித்திரத்தில், இந்திய குடியரசாகி அரசியல் சட்டத்தில், அரசியல் வரலாற்றில் கவர்னருடைய பரிந்துரை இல்லாமல், கவர்னருடைய அறிக்கை இல்லாமல் அதர்வைஸ் பிரிவை பயன்படுத்தி இதுவரையில் 75 வருஷத்துல எந்த கட்சி மீதும் எந்த ஆட்சி மீதும் அப்படி ஒரு பிரிவு பயன்படுத்தல. அதர்வைஸ் ஒரு பிரிவை பயன்படுத்தி ஈழ தமிழனுக்காக, இலங்கைக்காக, அங்க இருக்கிற தமிழனுக்காக ஆதரவாக பேசினார், குரல் கொடுத்தார், உதவி செய்தார். ஒரே காரணத்துக்காக ஆட்சியை டிஸ்மிஸ் செய்தது மத்திய அரசாங்கம், ஆட்சியை இழந்தது திமுக. யார் எங்களை பார்த்து கேட்கறது இலங்கைக்கு என்ன பண்ணீங்கன்னு? நாம் உண்மையை சொல்ல, எமர்ஜென்சியாக இருந்தாலும், இலங்கை பிரச்சனையாக இருந்தாலும், இந்திய எதிர்ப்பு பிரச்சனையாக இருந்தாலும், மொழி பிரச்சனையாக இருந்தாலும், நாம் சந்தித்த துயரத்தை போல யாருமே சந்தித்திருக்க முடியாது. நாம் வரலாற்றின் சொந்தக்காரர்கள். இங்க இருக்கிற எவ்வளவு இங்க பேசணும், இங்க 2 MLA இருக்காங்க, ஒரு கவுன்சிலர் 2 கவுன்சிலர் இருக்கலாம். எதில் உட்கார்ந்துக்கிற கழக முன்னோடிகள், மேடையில் உட்கார்ந்து கழக முன்னோடிகள் எல்லாரும் MP ஆட முடியுமா? எல்லாரும் MLA ஆட முடியுமா? எல்லாரும் மந்திரி ஆட முடியுமா? இல்லை. அப்ப திமுக காரங்க என்ன பெருமை? பிச்சைக்காரனாக செத்தாலும் திமுக கட்சிக்காரனாக சாக வேண்டும். அதுதான் ஒவ்வொரு திமுக காரனுக்கு பெருமை. எவ்வளவு பிரச்சனைகள். அண்ணா கட்சி ஆரம்பித்தார், 62 சம்பத் போனார், 72 MGR போனார், 82 நாவலர் போனார், 92 வைகோ போனார். எமர்ஜென்சியை பார்த்தோம், பொட்டாவை பார்த்தோம், தடாவை பார்த்தோம், போலீஸ் துப்பாக்கி சூடை பார்த்தோம், ரத்தத்தை பார்த்தோம், கலவரத்தை பார்த்தோம், எல்லாத்தையும் பார்த்தோம். 75 வருஷம் கழிச்சும் இந்த இயக்கம் கம்பீரமா நிக்குது என்று சொன்னால் அது திமுக தொண்டனுடைய வியர்வை ரத்தம் என்பதை இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த கட்சி கிடைச்ச தொண்டை மாதிரி எந்த கட்சியும் கிடைச்சிருக்க மாட்டான். இந்த கட்சி கிடைச்ச உழைப்பாளி மாதிரி, இந்த கட்சி கிடைச்ச நிர்வாகி மாதிரி எந்த கட்சிக்குமே கிடைச்சிருக்க மாட்டான். இந்த இயக்கம் சாதாரண இயக்கம் அல்ல. அண்ணா சொன்னார், இது பாசானத்தில் பூத்த புழுன்னு சொன்னார். யார் யாரே ஏதோ பேசிட்டு இருக்கான், வீட்டுக்கு அனுப்புவோம், தோக்கடிச்சிரும், நாங்க தான் வருவோம்ட்டு. எம்ஜிஆரே தோக்கடிச்ச கட்சிடா அது. நிறைய பேர் வரலாறு தெரியாம சொல்லிட்டு இருப்பான், எம்ஜிஆர் இருக்கிற திமுக ஜெயிக்கவே முடியலன்ட்டு. 77 எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார், 87 செத்து போயிட்டார். உட்கார்ந்து இருக்கிற அண்ணனுக்குலாம் தெரியும். 77 வந்தார், 87 செத்து போயிட்டார். 80 நாடாளுமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் மண்ண கவ்வினார், படுதோல்வி. 80 பார்லிமெண்ட் தேர்தல் எம்ஜிஆர் வாஷ் அவுட், எம்ஜிஆர் தோக்கடிச்சது திமுக. 86 உள்ளாட்சி மன்ற தேர்தல் எம்ஜிஆர் வாஷ் அவுட், உள்ளாட்சியில் திமுக அமோக வெற்றி பெற்றது. ஆக நாங்கள் பார்க்காத தலைவரே கிடையாது. என்ன கொடுமை தெரியுமா? எல்லா மூத்த மொழியெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறீங்க. திமுக ஒரு காலத்தில் யார் எடுத்து அரசியல் பண்ணுச்சுன்னா ராஜாஜி, பக்தவச்சலம், காமராஜர், கக்கனு, வெங்கட்ராமனு, சி சுப்பிரமணியம், எம்ஜிஆர், ராஜீவ் காந்தி, சஞ்சய் காந்தி, இந்திரா காந்தி, நேரு, மொராரி தேசாய், கல்யாண் சிங், இப்படிலாம் அரசியல் பண்ணோம். இதெல்லாம் திமுக ஃபேஸ் பண்ண அரசியல் லீடரு. இப்ப யார் யாரை ஃபேஸ் பண்றோம் தெரியுமா? ஆமகரி, ஆட்டுக்குட்டி, அணில் குஞ்சு, கருப்பாம்பூச்சி. எங்களுக்கு வந்து கேடுகாலம் மாதிரி யாருக்குமே வரக்கூடாது. எவ்வளோ பெரிய தலைவருக்குள்ள அரசியல் பண்ணிட்டு இன்னைக்கு யார் யாரெல்லாம் பாரு, எங்களுக்கு ஈக்குவலான தலைவர் ஒருத்தரை காட்டு. இப்ப நம்ம தலைவர் இருக்கிறார், தமிழ்நாட்டு முதலமைச்சர், அவர் மேடையில் நிக்க வைப்போம். தமிழ்நாட்டு இருக்கிற தலைவர்லாம் கூட்டின்னு வருவோம். யாருன்னா ஒருத்தர் அவருக்கு ஈக்குவலா திறமை உள்ளவன், பேசக்கூடியவன், தியாகம் பண்ணவன், கட்சி நடத்தக்கூடியவன், அரவணைக்கக்கூடியவன், யாராவது ஒருத்தர். இந்த அண்ணாமலையா இன்னைக்கு வாய்க்கு விட்டுக்கிறான், ஜாத்தியால் அடித்துக் கொள்வேன். பைத்தியம் முத்தி போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. இந்த படம் பேர் ஞாபகம் வரல. கார்த்திக் ஒரு படம் நடிச்சிருப்பாரு, பாஸ்கர் வந்து ஜாட்டியால் அடிச்சுப்பாரு. யாருப்பா ஞாபகம்? இது ஆலினால். அந்த ஆலினால் அழகுராஜா தான் இப்ப அண்ணாமலை. அந்த பட்டில CJ பாஸ்கர் வந்து ஜாட்டியால் அடிச்சுப்பாரு, தெரியல. கொஞ்சம் அப்படியே கண்ணை மூடி நினைச்சுப்பாரு, அண்ணாமலையா இருந்தா எப்படி இருக்கும்னு. யாரையா ஏமாத்துறீங்க? செருப்பே போட மாட்டாராம். காலில் ஆணி வந்துச்சு, டாக்டர் 3 மாசம் போடக்கூடாதுன்னு. அது எப்படி டைலாக் கொடுத்தான் பாரு அவன். நாங்கள் திமுக ஆட்சி அகட்டும் வரை, டை நீ செருப்பு போட்டா என்ன, பேண்ட் போட்டா எங்களுக்கு என்ன ஆகுது? நீங்க போய் அது என்ன ஜாட்டியால் அடிச்சுக்கிறது? யாரை ஏமாத்துறீங்க? யாருக்கு அதில் பூ சுத்துறீங்க? உன் அக்கா கணவர் வீட்டில், உன் மச்சான் வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரைடு. இப்படியே அண்ணாமலை சொந்தக்காரங்க வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரைடு ஒரு பக்கம் செய்தி. இவர் ஏகப்பட்ட பணத்தை சேர்த்துட்டாரு இன்னொரு பக்கம் செய்தி. ஒரு யூடியூப்ல பேசுற ஒரு தனியார் பேச்சாளர் என்ன சொல்லிருக்காரு, இவர் ஒரு 2000 கோடி ரூபாய் சேர்த்துட்டாரு, அப்படி ஒரு செய்தி.
இந்த செய்தியை டைவர்ட் பண்றதுக்கு, இந்த செய்தியை வெளியே விடாம அமுக்கி விடுறதுக்கு இவர் ஜாட்டியால் அடிச்சுக்கிறாராம். ஐயா, எங்க அண்ணன் கருணாநிதிட்ட காசை வாங்கி நானே கொடுக்குறேன், கொஞ்சம் நல்ல ஜாட்டியா வாங்கி, காஸ்ட்லி ஜாட்டியா வாங்கி, உனக்கு உரைக்கிற மாதிரி. இன்னும் நீ அடிச்சா உரைக்காது. எங்க திமுக காரருக்கு டென்ஷன்ல எங்க வேலுநின்ற ஜாட்டியை கொடுத்தீங்கன்னா உன்னை வாங்குற வாங்கு. எங்கள் வீட்டு பிள்ளைல நம்பியார் எம்ஜிஆர் அடிப்பார் தெரியுமா, அந்த மாதிரி அடிச்சாதான். யார் இன்னே காலில் பூ சுத்துறீங்களா? கேட்கறவன் கேனையன்னா கேஆர் விஜயா கொண்டு கேடிவி தெரியுதுன்னு சொல்லுவீங்களா? எந்த கட்சி? ஏடிஎம்கேவா? ஆல் அட்ரஸ் இல்லாம ஆயிடுச்சு. அது யாரு? நாங்கள் தான். அண்ணாமலை போனியாவில் அவர் நின்ன இடத்துல ஜெயிக்க முடியல, லண்டனுக்கு போய் பட்டம் வாங்கணும். இன்னைக்கு சொல்ல கேட்டுக்கோ, லண்டனுக்கு பட்டம் கொடுக்கலாம், தமிழ்நாட்டு மக்கள் டெபாசிட் தரமாட்டார்கள், நீ மறந்து விடக்கூடாது. யார்கிட்ட கதை விடுறீங்க? எந்த கட்சி எங்களை எது இருக்கு? விஜயகாந்த் கட்சியா? பாவம், அவர் செத்து போயிட்டாரு. ஜி.கே. வாசனா அவர் காசுல அவரே போஸ்டர் அடிச்சுக்கிறாரு, பெருசு பெருசா. அதுவும் அடிக்கிறதா 2 பிட்டுலாம் கிடையாது, ஒன்லி 20 பிட்டு 15 பிட்டு தான். அது முழுசா அவர் படம் மட்டும்தான் இருக்கும். வேற யார் இருக்கிறா எங்களை எதுக்க? எந்த இந்த அன்புமணி ராமதாசியா? மாற்றம், முன்னேற்றம், அன்புமணினர். ஸ்டாலின் குடும்ப அரசியல் நடத்துகிறார். உதயநிதி எப்படி துணை முதலமைச்சர் ஆக்கலாம்? அன்புமணி பொண்டாட்டி எப்படி தர்மபுரியில் நின்னது? இவரு புள்ள முதலமைச்சர், இவரு புள்ள மத்திய மந்திரி ஆகலாமா? இவர் சம்பந்தி எம்பி ஆகலாமா? இவங்க சொந்தக்காரன் வேலூர் ரயில்வே துறையினே அமைச்சர் ஆகலாமா? இவன் இன்னொரு சம்பந்தி பாண்டிச்சேரியில் எம்பி நிற்கலாமா? இவர் மருமக தருமபுரியில் எம்பி நிற்கலாமா? அதெல்லாம் கேட்கக்கூடாதான். நாங்கள் உதயநிதி மட்டும் தான் கேட்போம். என்ன நான் அநியாயமாக இல்லை இது. இவர் என்னத்தமா சொன்னாரு? ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார், எங்க எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். என் கால் பாதங்கள் கோட்டையிலே படாது, என் குடும்பத்திலிருந்து. இந்த ஜாட்டி யார் திரும்ப வாங்கி தரணும்? அண்ணாமலையும் ராமதாஸ் தான் வாங்கி தரணும். என் குடும்பத்திலிருந்து யாராவது அரசியலுக்கு வந்தால் என்னை நாடு உள்ள சவுக்கால் அடிங்க. என்ன முச்சந்து நின்று இவரை சவுக்கால் அடிக்க சொன்னார். இங்க ஒரு லூஸ் அடிக்கிற, நானே அடிச்சுக்கிறேன். இதெல்லாம் ஒரே கூட்டணி. சரி, எப்படிலாம் பைத்தியக்காரி ஆக்கப்பூர்வமான ஆலோசனை இருக்கா? திட்டங்கள் இருக்கா? விமர்சனம் இருக்கா? போராட்டம் இருக்கா? சுட்டிக்கா இல்லை. ஒரே நோக்கம், திமுகவை எப்படியா சுத்து போடணும், திமுக மீது கலங்கத்தை ஏற்படுத்தணும், திமுகவை தோற்கடிச்சு கோட்டைக்கு போகணும். எப்படி போவீங்க? இன்னைக்கு சொல்ல எழுதி வச்சுக்கோ. 75வது வருஷத்தை கொண்டாடி இருக்கிறோம். எங்க மாவட்ட செயலர் இருக்கிறார், பகுதி செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார். இன்னும் 25 ஆண்டுகளும் கழித்தும் 100ஆண்டு விழாவை திமுக கொண்டாடும். அப்பொழுதும் திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும் என்பதை சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.